படம் நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்திருக்காங்க. பப்ளிக் வந்து எங்கே போனாலும், பப்ளிக் பிளேஸில் எங்கே போனாலும் பப்ளிக் வந்து அவேர்னஸோடு இருக்கணும். எங்கே என்ன எப்படி ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ அவேர்னஸோடு இருக்கணும். ஸ்லீப்பர் செல்ஸ்னால் யார், எப்படி இருப்பாங்க, அதை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக கூட பாம் பிளாஸ்டிங் பற்றி நம்ம பார்த்துருப்போம், நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு இந்த படம். அண்ட் இதில் யார் சஃபர் ஆகுறாங்கன்னா பப்ளிக். அதனால் குழந்தைங்க, அனாதை குழந்தைங்க வந்து நிறைய பேர் உருவாகிறாங்கன்றதை வந்து ரொம்ப நல்ல கான்செப்டோட டேரக்டர் சொல்லியிருக்காரு. டேரக்டர் நல்லா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோவும் நல்லா இருக்கு. படத்தோட நேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, படத்தோட நேம் வந்து பாய். ஸோ ஹீரோவோட ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே வச்சுருவா. ஹீரோவோட ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் என்ன சொல்ல வராங்க மெசேஜ்னால், ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்ல வராங்க. நம்ம நாட்டில் நடக்கிற அந்த பாம் பிளாஸ்ட் இதை பற்றி தான் படம். ஸோ இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும். அண்ட் ஒரு பர்சன் கிட்ட நம்ம பழகுறோம் அப்படின்னா அவங்ககிட்ட நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் வச்சு பழகிறது நல்லது. அண்ட் படம் நல்லா ட்விஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். ஸோ படத்தை பாருங்கள் எல்லாருமே. அண்ட் சாங்கு, கேமரா குவாலிட்டி எல்லாமே இந்த பட்ஜெட் படத்தில் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி தான். அண்ட் அந்த டீமுக்கு அப்படியே என்னோட வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். அண்ட் ஹீரோவோட ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார். ஸோ அவர் ஒரு ரவுண்டு வருவார் படத்தில். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போனால், அந்த வேலைக்காரி கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே அந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. பாய் நல்ல ஒரு அருமையான ஒரு படம். அதாவது ஸ்லீப்பர் செல்லை பற்றி, வந்தா சுத்தா செத்தா ரிப்பீன்ற மாதிரி, அந்த மாதிரி ஓவர் லூப்லேயே போய் நல்ல கதைகளத்தெல்லாம் கொண்டு போய் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓப்பனிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. துப்பாக்கி படத்தில் வர மாதிரி பயங்கர பிளாம் பிளாஸ்ட்டு 7 பேருக்கு 7 பேர் வர மாதிரி பயங்கரமாக கொண்டு போனாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி கடைசியில் ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு முடிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக போகும். நல்லா படம் நல்லா இருக்குது ப்ரோ. ஸ்லீப்பர் செல் கான்செப்ட் பற்றி எடுத்திருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்ட். அந்த சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாம் பிளாஸ்ட் பற்றி கொல்கட்டா, மும்பை இந்த மாதிரி வேறு ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கிறத பற்றி எடுத்திருக்காங்க. அண்டர் கவர் ஏஜென்ட் எப்படி ஆனாருன்றதை பார்ட் 2ல் இன்னும் வந்தால் நல்லாயிருக்கும். படம் பேர் டைட்டில் பாய்னு வச்சுருக்காங்க. கடைசி லாஸ்ட் சீன்ஸில் வந்து மும்பை கா பாயின்ட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. பார்ட் 2ல் அவரோட இன்ட்ரோடக்ஷன்ஸ், எப்படி இவர் அண்டர் கவர் காப் ஏஜென்ட் ஆனார், இதெல்லாமே சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். படம் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. பாய் அருமையான படம். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். எல்லோரும் எதிர்பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த படம் வந்து ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது இல்லை. ஒரு நல்ல படத்தை நீட்டாக கொண்டு வந்திருக்காரு. சென்சாரில் என்னடா பட்டையை போட்டு இவன் பட்டையெல்லாம் போட்டிருக்காங்க, அது சென்சார் எப்படி அனுபவிச்சு, சென்சார் மத்திய அரசோடது. அதனால் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக தான் இது பண்ணியிருக்காங்க. படம் அருமையான படம். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம்.